தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கடந்து வருகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறார். இது இப்பொழுதே உங்களுக்கு தோன்ற போகிறது. உங்களால் பார்க்க முடியாத நேரங்களிலும் கூட அவர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரே இருட்டு, தனிமை, வேதனை, என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருக்கலாம். இது ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்ட நிலை. ஒரே நிமிடத்தில் அதில் ஜீவன் வந்து முளை கிளம்பி வெளியே வரப்போகிறது. அவர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள். அவர் உண்மையுள்ளவர். எனவே இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். உங்களை குறித்த அவருடைய திட்டம் எப்பொழுதும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது, ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறது. அதற்கான வேலைகளைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே கடந்த கால தோல்விகள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் தூர எறிந்து விடுங்கள். வெற்றிக்காக, ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கும்படியான புதிய மனதை கொண்டவர்களாக மாறுங்கள். உங்கள் வாழ்வின் புதிய காரியங்களை எதிர்நோக்கி காத்திருங்கள். இப்பொழுதே அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். உங்கள் சூழ்நிலை எப்பேற்பட்ட வனாந்திரமாக இருந்தாலும் அதில் வழியை உண்டு பண்ண அவர் வல்லவர். ஏனெனில் அவர் பெரியவர். உங்கள் பார்வையை சூழ்நிலைகளில் இருந்து விலக்கி தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகும் புதிய காரியங்களை நோக்கி வையுங்கள். உங்கள் கண்கள் காண உங்கள் வேதனையான சூழ்நிலை இப்பொழுதே மாறப்போகிறது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்கப்பா போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்ன காரியங்களுக்காக இப்பொழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அதில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. எங்கள் இருதயம் முழுவதும் மாற்றுங்கப்பா. புதிய காரியங்களை எங்களுக்காக செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஏசப்பா. இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி இனி புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி, கொடான கொடி நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, இப்பொழுது அப்பா என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு வேதனையாக இருக்கலாம் ஏசப்பா. அப்பா, தாங்க முடியாத கவலைகளாக இருக்கலாம், எவ்வளவோ தீமையாக இருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கீங்கிறதை நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. இப்பொழுதே அப்பா நீங்கள் எங்களுக்காக புதிய காரியங்களை செய்வீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய இருதயம் அப்பா திறந்து கொடுக்கணும் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்காக செய்கிற காரியங்களை அப்பா, பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதயம் திறக்கப்படணும் ஏசப்பா. அதில் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் துவக்குபவராக நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா. அமேன். மனம் புதியதாகணும் ஏசப்பா. புதிய துருத்தியிலப்பா புதிய திராட்சை ரசத்தை ஊற்றுவது போல எங்கள் இருதயம் முழுவதும் ஏசப்பா புதியதாகணும்ப்பா. நீங்கள் எங்களுக்காக செய்ய போகிற புதிய காரியங்களை அப்பா நாங்கள் எதிர்நோக்கும் வண்ணமாக, நாங்கள் அதை அனுபவிக்கும் வண்ணமாக அப்பா எங்களுடைய இருதயம் புதியதாக மாறணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா, 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உங்களுடைய ஆடையை தொட்டவுடன் அப்பா ஸ்தோத்திரம், அவளுக்கு புதிய காரியம் நடந்தது ஏசப்பா. எவ்வளவோ மருத்துவர்கள்கிட்ட பார்த்தோம், குணமாகாத நோய் உம்மை தொட்டவுடன் அப்பா அந்த செகண்டே அது சரியானதுப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. ஆயிரம் சாட்சிகளை நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம்ப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்த நீங்கள் இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் இறுதி முழுவதும் ஏசப்பா உங்களுடைய சமாதானத்தால் நிரப்பப்படணும் ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக
நீங்கள் செய்த காரியங்களை நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு பிரியமானவங்கப்பா. அமேன். விலை மதிக்க முடியாதவர்கள்ப்பா. அமேன். விலையேற பெற்றவர்கள்ப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இங்கே இருக்கிற உலக பிரகாரமான மக்கள்களுக்கு அமேன் நாங்கள் முக்கியமில்லாமல் இருக்கலாம் ஏசப்பா. அவர்கள் எண்ணங்களை உதாசீனப்படுத்தலாம்ப்பா. ஆனால் அப்பா நீங்கள் உம்முடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. உடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க ஏசப்பா. மனிதர்கள் அப்பா எவ்வளவோ உதாசீனப்படுத்தினாலும் அப்பா உங்களுக்கு நாங்கள் முக்கியமானவங்களாக இருக்கிறோம் ஏசப்பா. எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் அப்பா பயங்கரமாக இருக்குதுப்பா. எங்களுக்காக நீங்கள் பயங்கரமான காரியங்களை செய்கிறீங்க. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய பார்வைக்கு நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கனமேற பெற்றவர்கள்ப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். எங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் அத்தனை பேர் முன்பாக எங்களை உயர்த்தி வைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.